Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 10 பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பத்தி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first one பார்த்தோம்னா equal to product function. ஸோ ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரெண்டு நம்பரோ இல்லை ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி வேணும்னா அந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். அப்போ நமக்கு அந்த கம்ப்ளீட் வேல்யூஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா ட்ரங்க் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு டெசிமல் வேல்யூஸை ட்ரங்கேட் பண்ணி வேணும், ரிமூவ் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் ட்ரங்க் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸ் எனக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா மேண்டட்டரி நம்பர் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிற செகண்ட் ஆர்குமெண்ட் நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்பர் ஆர்குமெண்ட்டில் டெசிமல் வேல்யூஸை ரிமூவ் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்கக்கூடிய அந்த செல்லோட ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். அப்போ நமக்கு அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த டெசிமல் பிளேசஸ் நமக்கு ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரங்கேட் பண்ணி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இல்லை ப்ரோ, எனக்கு டெசிமல் ரிமூவ் பண்ணி வேண்டாம், அதுக்கு பதிலாக ரவுண்ட் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் அப்போ தேர்ட் ஒன் நாம் என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இங்கே நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது, ரெண்டுமே மேண்டட்டரி தான். ஸோ நம்பர் ஆர்குமெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர்குமெண்ட். நம்பர் ஆர்குமெண்ட்டில் எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணணுமோ அந்த நம்பர் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. அண்ட் கமா கொடுத்தோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு ரவுண்ட் பண்ணி தேவை. நல்லா கவனிங்க, 0 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ரிசல்ட்டு டெசிமலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆகி வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 6735227 வரதுக்கு பதிலாக 28 வந்திருக்கு. இல்லை நமக்கு இந்த 4 டெசிமல் பிளேசஸில் எவ்வளோ நமக்கு வேணும், உதாரணத்துக்கு எனக்கு 3 டெசிமல் பிளேசஸ் வேணும், இல்லை 2 டெசிமல் பிளேசஸ் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கொடுங்க. ஸோ அப்போ நமக்கு 2 வரும். இல்லை எனக்கு 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் அதுக்காக டெசிமல் பிளேசஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரவுண்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஹோம் டேப்லேயே பார்த்தோம்னா நம்பரிங் குரூப்பில் நமக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டெசிமல் பிளேசஸ் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் டிக்ரீஸ் நீங்கள் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு டெசிமல் வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நமக்கு அந்த 6735227 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நமக்கு 28 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸே பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது, தேவைப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி ஆக தான் வேணும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா கரண்ட் டேட் அண்ட் டைமை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு நவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்து கரண்ட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வெறும் டேட் தான் வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஹோம் டேப்பில் நம்பரிங் குரூப்பில் நமக்கு ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டேட் ஃபார்மேட் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இன்னும் கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா Ctrl+1 கொடுத்து நீங்கள் ஃபார்மேட் செல்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே டேட் ஆர் டைமில் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃப்யூச்சர் டேட் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இந்த நவ் அந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் முடியுது இல்லையா, அதில் உங்களுக்கு +5 இல்லை +2 +3 அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஃப்யூச்சர் டேட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டேட்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஒரு ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். அந்த கவுண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டைப் பண்ணலாம். இல்லை ரிசல்ட் எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஹோம் டேப்பில் நமக்கு எடிட்டிங்கோட குரூப்பில் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸோட ட்ராப் டவுன் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாம் என்ன பண்ணலாம், கவுண்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கிறத டிடெக்ட் பண்ணி அந்த செல் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கும். பட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்ச் கரெக்டாக செலெக்ஷனில் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்து எவ்வளோ வேல்யூஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இந்த ரிசல்ட் இப்படி வேண்டாம், பட் எவ்வளோ இருக்குங்கிற கவுண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் பாரில் அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸோட சம் என்ன, டோட்டல் என்னன்னு தேவைன்னா ரொம்ப சிம்பிள், சேம் அதே ஃபங்க்ஷனில் போய் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸோட ட்ராப் டவுனில் போயிட்டு நீங்கள் சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறது சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வரக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே, மேனுவலாக அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி சம் என்ன பண்ணலாம், வேல்யூஸ், டோட்டல் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ 7th ஒன் நமக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் அதே ஃபங்க்ஷன் ட்ராப் டவுனில் இருந்து நம்ம ஆவரேஜ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலெக்ஷன் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கவனமாக பார்த்து சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆவரேஜை நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். பட் ஒருவேளை இந்த கம்ப்ளீட் டோட்டல் ரிசல்ட்டில் எது மேக்ஸிமம் நம்பர், எது மினிமம் நம்பர், இல்லை எது மிடில் நம்பர் தெரியணும்னா அப்போ நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒன்று மேக்ஸிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு மேக்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ட்ராப் டவுனில் இருந்து ஓகே மேக்ஸ் அப்படிங்கிறது எடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்போ எது மேக்ஸிமம் நம்பர் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் மினிமம் வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரேஞ்சை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை கெட் பண்ணிக்கலாம். மிடில் வேல்யூ தெரியணுங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மீடியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சேம் அதே தான், ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். என்டர் கொடுக்கும் போது மிடில் ஆஃப் த வேல்யூ என்ன, மிடில் அந்த ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சில் அந்த மிடில் என்ன, மிடில் வேல்யூ என்னங்கிறத ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக 10th ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு யூசருக்கு எக்ஸலில் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான 10 ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு யூசருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.